Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஹைதராபாத் எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தயிர் ஒரு 10 ரூபாய் பாக்கெட் தயிர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் இருக்கும். தக்காளி 150 கிராம் இருக்கும். புதினா ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன அளவு. சரி வெயிட் பண்ணுங்க. பூண்டு ஒரு 20 பல் இருக்கும், உரிச்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 5 பல் எடுத்து வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு. இப்போ முட்டை ஒரு 7 முட்டை வேக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 7 முட்டையை மட்டும் வானலில் எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆன் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். இது காஞ்சதுக்கப்புறம் இதில் எண்ணெய் ஊற்றணும். கடாய் காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் முட்டை போட்டு மஞ்சள் கொஞ்சம் பால் போட்டு மிளகாத்தூள் பொன்னிறமாக இது வெந்துடுச்சு. இதை இப்போ எடுத்து வச்சிடலாம் ஃப்ரண்ட் தட்டில். அம்மே லாஸ்ட்டாக நம்ம குழம்புல போட்டுக்கலாம். இதை எடுத்து வச்சு அம்மே இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம வச்சுருக்க காய்கறியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம வச்சுருக்க மசாலாலாம் போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. முட்டை வகையில் இப்போ இதில் இந்த மசாலா இந்த மசாலா எல்லாத்தையும் இதெல்லாம் இதில் போட்டு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் நம்ம வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் போட்டு வதக்கிறோம். நம்ம வச்சுருக்கிற இந்த தக்காளி, இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகாய், இந்த இதுவும் உன்னைய சேர்த்துக்கிறேன். நீ மதிக்காத, போய் ஆடிங்கட போ. இவங்க சேர்த்துக்கிறாங்க. இது நல்லா வதங்கணும். நல்லா சரி வாடா அம்மே, வாடா. இது நல்லா வதங்கணும். வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு அடி அப்படி கலரி விட்டுக்கணும். அதெல்லாம் காட்டக்கூடாது ராமு.
டேய் இந்த அளவுக்கு ஃப்ரையான போதும். நம்ம இதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆறிச்சு. இப்போ இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எதுக்கு அடிச்சா? சரி எழுந்து வா, எழுந்து வா. இதான் வந்துட்டேன், இருப்பா வரேன். அம்மா எதுக்குல தம்பி அடிச்சிங்க? வா அக்காவை கூட்டினா, அக்காவை கூட்டினா அவளுக்கு உதவி கொடுக்கலாம். இந்த தாளிச்ச வானல்லே திருப்பி அதிலேயே ஊற்றி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஜீரகம், கொத்தமல்லி ஒருத்தியங்கிட்ட என்னிடம் ஒரு குமுறு வாங்க போகிறார். குமுறு டப்பற குமுறு. உங்களையும் கரெக்டா? சேட்டை பண்ண மாட்டீங்களா? சரி. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு நம்ம இந்த முட்டையை போட்டுடலாம். இதை போட்டு கொதிக்கிட்டோம். அதை மட்டும் தானே பண்ணுறேன். குழம்பு நல்லா பாயில் ஆகிடுச்சு, கொதிச்சிச்சு. இப்போ இது லைட்டாக லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம இந்த டேஸ்டான ஹைதராபாத் ஸ்டைல் முட்டை குழம்பு ரொம்ப சுவையாக இருந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல?